வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டுக்கான பார்ட் 2 டிஸ்கஷன் பார்க்கலாம் வாங்க. இரத்த வெள்ளை அணுவின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? த அனதர் நேம் ஆஃப் ஒயிட் பிளட் செல். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கோசைட். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ரத்த வெள்ளை அணு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்குதுன்னா தேர் இஸ் நோ பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எந்த ஒரு பிக்மெண்ட்டுமே இல்லாதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு. இதுவே சிவப்பணுக்கு பார்த்துங்க, ஆர்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பிக்மெண்ட் இருக்கும். சரியா? ஸோ அந்த பிக்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் என்ன, ஹீமோகுளோபின். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நியூரான். சரியா? ஸோ இந்த நியூரான் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பியலை பத்தி படிக்கிறதுக்கு, நரம்பை பத்தி படிப்பதற்கு என்னன்னா நியூராலஜி என்று பெயர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆக்சான், சைட்டான் இது எல்லாமே இந்த நியூரானோடு தொடர்புடையது, அதாவது நரம்பியலோடு தொடர்புடையது. ஓகேவா? ஸோ நரம்பியலோடு தொடர்புடையது. நெப்ரான் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தின் செயல் அலகு. சிறுநீரகத்தின் செயல் அலகு என்ன அப்படின்னு வினா எழும்போது இதற்கான விடை நெப்ரான். சரியா? அடுத்த வினா பார்க்கலாம். மனித உடலின் நீண்ட செல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பாருங்க, நரம்பு செல். சரியா? ஸோ இதுவே மனித உடலுடைய மிகச்சிறிய எலும்புன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மிகச்சிறிய எலும்பு எதுனா அங்கவடி எலும்பு. இந்த அங்கவடி எலும்பு எங்க இருக்குன்னா செவி, காதுல இருக்கும். சரியா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். செல் பகுப்புல இருந்து வரக்கூடிய ஒரு வினா. நீங்க பாருங்க, ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஏமைட்டாசிஸ் என்பது நேரடி செல் பகுப்பு. ஓகேவா? ஸோ இந்த நேரடி செல் பகுப்பை என்ன சொல்லுவோம்னா துண்டு துண்டாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ 1க்கு 3. அடுத்து வந்து பாருங்க மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக செல் பகுப்பு. ஸோ 2. அடுத்து மியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்றல் பகுப்பு. 3 to 1 ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்து வினா, மைட்டாசிஸின் உட்கரு பகுப்பு நிலைகளை சரியானவற்றை வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைட்டாசிஸ் எப்படி நம்ம இதனுடைய வகைகள் எப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை. புரோநிலை, புரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இதுவே ஏமைட்டாசிஸ் சொல்லும்போது, ஓகேவா? ஸோ ஏமைட்டாசிஸ் சொல்லும்போது ஒரு செல்லானது இரண்டாக பிரியும் போது சமமாக பிரியுது மட்டும் இல்லாம உட்கருவு வந்து பாத்தீங்கன்னா சம அளவுல இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால இந்த ஏமைட்டாசிஸை என்ன சொல்லுவாங்கன்னா சமபகுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சமபகுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா வகைகள்னு சொல்லும்போது மைட்டாசிஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வகைகள் இருக்கும். ஸோ அதுல சரியான விடை புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை. புரியுதா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆங்கிலத்தில் போட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம். இந்த போட்டோசிந்தசிஸ் எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த போட்டோசிந்தசிஸ் எங்கு நடைபெறும்னா வந்து பாத்தீங்கன்னா தாவரத்தின் இலைப்பகுதியில நடைபெறும். சரியா? 1. 2வது, ஒளிச்சேர்க்கைக்கு தாவரத்திற்கு மிக முக்கியமா என்ன தேவைன்னா சன்லைட், சூரிய ஒளி. ஓகேவா? ஸோ இந்த சூரிய ஒளியின் போது தாவரம் வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அப்படி ஒளிச்சேர்க்கை நடைபெறும் போது அதற்கு தேவையான வாயு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு
ஓகேவா, ஆக்சிஜனை நம்மளுக்கு வந்து வெளியிடும். ஓகேவா, ஸோ இதற்கான சமன்பாடு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சமன்பாட்டில் சரியான விடை வந்து பாருங்க ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம், தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணூட்ட தனிமங்களின் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தாவர வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல இருந்து தான் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எடுத்துட்டு தண்டு பகுதிக்கு போகும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடியது எதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு எளிய திசுவான பாரன் கைமா. இந்த பாரன் கைமா தான் என்ன, தாவரத்தின் வேர் பகுதியிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை எடுத்து இலைப்பகுதிக்கு சென்று விடக்கூடியது இந்த பாரன் கைமா. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இந்த பாரன் கைமா மீது ஒளி படும்போது, அதாவது லைட், சூரிய ஒளி படும்போது சரியா, பசுங்கணிகங்களை வெளியிடுகிறது. இவ்வாறு இந்த பசுங்கணிகளை வெளியிடும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வாறு இந்த பசுங்கணிகளை வெளியிடும் போது பாரன் கைமாக்கு மற்றொரு பெயர் குளோரன் கைமா. கோலன் கைமான்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா, குளோரன் கைமா. ஓகேவா, இது மட்டும் இல்லாம இந்த பாரன் கைமாவை வந்து பாத்தீங்கன்னா ஏகன் கைமான்னு சொல்லுவாங்க. ஏகன் கைமா. ஓகேவா, ஏன், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் காற்று இடைவெளி இருக்கும்போது அந்த இடத்துல ஏகன் கைமான்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான பணிகளை, எந்த மாதிரியான பணிகளை, அதாவது தாவரத்தின் வேரிலிருந்து தாவரத்திற்கு தேவையான கனிமங்களை, ஊட்டச்சத்துக்களை, அது கூட சேர்ந்து தண்ணியும் சேர்த்து மொத்தத்தையுமே எடுத்து தாவரத்தின் இலைக்கு எடுத்து போய் விடுறது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பாரன் கைமாவுடைய பணி. ஸோ அவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கனிமங்கள் வந்து மிக முக்கியமா தேவைப்படுதுன்னு வந்து பாருங்க, மேங்கனீஸ் தேவைப்படும், தாமிரம், சியூன்னு சொல்லக்கூடிய தாமிரம், மேங்கனீஸ்க்கு வந்து எம்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது தேவைப்படும், போரான், புளோரின் இதுவும் தேவைப்படும், மாலிப்டினம் MO, ஓகேவா, துத்தநாகம் ஜிங்க், இது எல்லாமே தேவைப்படும். ஓகேவா, ஸோ இதுக்கான விடை வந்து பாருங்க ஆப்ஷன் டி. கார்பனும் ஹைட்ரஜன் தான் வந்து தேவைப்படாது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன, வெஸ்பா ஓரியன்டாலிஸ் என்பது எதனை குறிக்கும்? சரியா, ஸோ அறிவியல் பெயர், எறும்பினுடைய அறிவியல் பெயர் தான் வெஸ்பா ஓரியன்டாலிஸ். ஓகேவா, ஸோ பழ ஈக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? டெரசாஃபிலா மெலனாகாஸ்டா. ஓகேவா, டெரசாஃபிலா மெலனாகாஸ்டா. இந்த டெரசாஃபிலா மெலனாகாஸ்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழ ஈயோடைய அறிவியல் பெயர். அடுத்து வந்து பாருங்க கொலம்போ லிவியா. இந்த கொலம்போ லிவியான்றது வந்து கொலம்போ லிவியான்றது புறாவுடைய நம்மளுடைய அறிவியல் பெயர். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து சிலந்தி வந்து உங்களுக்கு பூச்சி இனத்துல வராது. ஓகேவா, ஒரு பூச்சி இனத்துல வராது, இது தனி வகையை சார்ந்தது. ஓகேவா, ஸோ சிலந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரணி, அறிவியல் பெயரே அரணி தான். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு கேட்பாங்க. தேசிய பறவை வந்து நம்மளுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி பீகாக், மயில். தமிழ்நாட்டின் மாநில பறவை வந்து மரகத புறா, எமரால்டு டவ், மரகத புறா. அட் எ கிளான்ஸ் இதையும் பார்த்துக்கணும். சரியா? ஸோ அடுத்து வினா, தாவரங்களில் நீராவி போக்கின் அவசியங்களில் சரியானது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இலைகளில், தாவரத்தின் இலைகளில் இழுவிசையை ஏற்படுத்தும். ஓகேவா, ரைட். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பாருங்க, தண்டு பகுதியில் இழுவையை ஏற்படுத்துவதில்லை, இழுவையை ஏற்படுத்துகிறது. அதனால இந்த பாயிண்ட் வந்து தப்பு. அடுத்தது, தாவரத்தின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது, ஆப்வியஸ்லி ஒழுங்குபடுத்தும். ஓகேவா, 1 and 3 ரைட். ஸோ இது எந்த இடத்துல நினைக்கணும், இலைத்துளை, தாவரத்தின் இலைத்துளின்னு சொல்லுவாங்க. இலைத்துளை, இந்த இலைத்துளையில தான் இது நடைபெறும். ஸோ மற்றொரு பெயர் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டொமேட்டா. ஓகேவா, ஸோ ஸ்டொமேட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நடைபெறும். ஸோ அடுத்து வினா, நடனமாடும் தாவரத்தின் இருசொல் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து டெஸ்மோடியம் கைரான்ஸ். இப்போ இந்த டெஸ்மோடியம் கைரான்ஸ் சொல்லக்கூடியது ஒரு மருத்துவ குணமிக்க வந்து தாவரம். ஓகேவா, ஒரு புதர் போன்ற அமைப்பை உடையது. ஓகேவா, ஸோ 2 to 5 அடி வரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட், 5 அடி வரை
வளரக்கூடியது. ஓகேவா? இது மட்டும் இல்லாம இது எந்த தட்பவெப்ப மண்டல எந்த காலநிலைக்கு உகந்து வளரும்னா கோடைக்காலம். ஓகேவா? வெப்பமண்டல பகுதி, வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடியது. ஓகேவா? ஸோ டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல வளரக்கூடியதுதான் இந்த டெஸ்மோடியம் கைரான்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, நுண்ணூட்ட சத்துக்களுக்கு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஓகேவா? பெரும்பாலும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எதற்கு பயன்படுதுன்னா பிளான்ட் growth, தாவர வளர்ச்சிக்கு பயன்படுது. ஓகேவா? ஸோ எதன் மூலியம்? ரூட், ஓகேவா, வேர் மூலியமா. அதுல முக்கியமா பாரன் கைமா. இந்த பாரன் கைமா மூலியமா உங்களுக்கு நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் வளர்ச்சிக்கு அது எடுத்துட்டு போகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் முக்கியமான அந்த தனிமம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துத்தநாகம். ஓகேவா? ஸோ மெக்னீசியமும் வரும், ஸோ அதில் வந்து துத்தநாகமும் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்? டேஷ் இணைவதன் மூலம் பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. கேமிட்டுகள். ரைட்டா? ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்கள். இந்த ஸ்போர்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனப்பெருக்கம் நடைபெறக்கூடிய ஒரு இது. எங்கன்னா தாவரம், பாசி, பூஞ்சை, மூன்றிலுமே இனப்பெருக்கம் நடைபெறக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த செல் பகுப்புல வந்து துண்டாதல் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை இப்போ ஒரு செல் உயிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமீபான்னு வரும். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து இதுல வராது. ரைட்டா? ஸோ இதற்கான விடை வந்து கேமெட்டுகள். நல்லா பார்த்துக்கோ, கேமெட்டுகள். ஸோ அடுத்த வினா, நமது தேசிய பறவையின் இருசொல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேவோகிஸ்ட்ராட்டஸ். ஓகேவா? இந்த பேவோகிஸ்ட்ராட்டஸ் தான் பின்னால பீகாக்கா மாறி இருக்கும். ஓகேவா? அதாவது மயில். ஓகேவா? கலாச்சாரத்தின் பண்பாட்டின் ஒரு குறியீடாக மயிலை வந்து பார்க்கறதுனால நம்மளுடைய தேசிய பறவையா மயிலை அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த வினா, நாடா புழுவின் இருசொல் பெயர் என்ன? ஓகேவா? டேனியா சோலியம். இதுதான் இதுக்கான விடை. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டுகள் சொல்றாங்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்புழு. இந்த நூற்புழு வந்து மனிதனை தாக்கி நோயை உண்டாக்கக்கூடியது. லாம்பிடோ மொராட்டி, இந்த லாம்பிடோ மொரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது மண்புழு. மண்புழு. இந்த மண்புழு வந்து உழவனின் நண்பன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இரிடினேரியா கிரானுலோசா. ஸோ இதுவும் வந்து ஒரு புழு வகை தான். என்ன புழுனா வந்து ஒட்டுண்ணி புழு. ஓகேவா? ஒட்டுண்ணி புழு. போன வினாக்கள்ல பார்த்தோம், போன வினாத்தாள்ல ஒட்டுண்ணி தாவரம் எது? ஓகேவா? ஒட்டுண்ணி தாவரம் சொல்லும்போது கஸ்குட்டா. இந்த கஸ்குட்டாவிற்கு என்ன பெயர்? ஒட்டுண்ணி தாவரம் எப்படி பெயர்? ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, பல்லிகள் டேஷ் வழியாக சுவாசிக்கின்றன. நுரையீரல். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல செவில்கள் வழியா எது சுவாசிக்கிறதுனா மீன்கள், ஃபிஷ். இந்த மீன்கள் தான் வந்து செவில்கள் வழியா சுவாசிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வினா பார்க்கலாம். மனிதர்களின் மண்டையோடு டேஷ் எலும்புகளை கொண்டுள்ளது. ஓகேவா? 22 எலும்புகளை கொண்டுள்ளது. இந்த இடத்துல எலும்புன்னு இருக்கா? எலும்பு தேய்ந்து எலும்பு பலவீனம் அடைஞ்சு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் வந்தா அதுக்கு பேர் என்னன்னா ஆஸ்ட்ரியோபோராசிஸ். ஆஸ்ட்ரியோபோராசிஸ். வைட்டமின் டி சம்பந்தப்பட்ட உணவுகளை நாம் எடுக்கும்போது, வைட்டமின் டி சம்பந்தப்பட்ட உணவுகளை நாம் எடுக்கும்போது இதிலிருந்து நம்மால் பாதுகாக்க முடியும். அடுத்த வினா, டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் டேஷில் காணப்படுகின்றன. ஆக்டோபஸ். ஓகேவா? ஸோ ஆக்டோபஸ் தான் வந்து நம்மளுக்கு காணப்படுது. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். கிராம் நேட் பாக்டீரியாக்களை பற்றிய தவறான கூற்றினை தருக. ஸோ பாக்டீரியாக்களை பற்றி படிப்பதற்கு பாக்டீரியாலஜின்னு பேர். முதல்ல பார்த்துக்கோங்க, பாக்டீரியாலஜி. இதை பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ வைரஸை பற்றி படிப்பதற்கு வைராலஜி. பாசிகளை பற்றி படிப்பதற்கு ஓகேவா? ஸோ பேத்தாலஜி நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்க, இதுவே வந்து உங்களுக்கு
மண்ணை பற்றி படிப்பதற்கு பீடாலஜி. இதெல்லாம் நாம் போன கிளாஸ்லயும் போன டெஸ்ட் சீரீஸ்லயுமே நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் தான். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, கிராம் நேர் பாக்டீரியாக்களை பற்றி தவறான கூற்றினை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெக்காயிக் அமிலம் காணப்படுவது இல்லை இதுல. சரியா? ஸோ 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. டெக்காயிக் அமிலம் காணப்படுகிறது. ஸோ அடுத்து வந்து பாருங்க, செல் சுவரில் அதிக அளவு டெப்டோகிளைக்கலை உடையது. ஸோ இதுவும் வந்து தவறு. ஓகேவா? ஸோ செல் சுவர் ஓரடுக்கால் ஆனது லிப்போட் சாக்ரிடைகள் கொண்ட செல் சுவர். ஓகேவா? ஸோ இது இரண்டுமே வந்து சரி. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்க, எது தவறு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 வந்து தவறு. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்? ஸோ வேர்கள் என்பவை. ஓகேவா? ஸோ தாவரத்திற்கு மிக முக்கியமா வேர்கள் தான் அச்சாணி. ஸோ அந்த வகையில வந்து பாருங்க, வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான வேர் தொகுப்புகள் வந்து இருக்கும். ஸோ வேர்கள் என்பவை கீழ் நோக்கி இருக்கும். ஓகேவா? நேர்புவி நாட்டமுடையவை, எதிர்ஒளி நாட்டமுடையவை. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ அடுத்த வினா பாருங்க, பின்வரும் எந்த தாவரத்தின் வேர் முண்டிகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இழை வந்து நுண்ணுயிரிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இல்ல. அடுத்து என்ன பார்க்கலாம், பின்வரும் எந்த தாவரத்தின் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இழை நுண்ணுயிரிகள் உள்ளன? ஸோ இதற்கான விடை பாருங்க, கொரட்டா லேரியா ஜான்சியா. ஸோ இந்த தாவரத்தில் தான் வந்து உங்களுக்கு நைட்ரஜன் இருக்குது. ஸோ இது எந்த பகுதியில் வளரக்கூடியதுன்னா தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. சரிங்களா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். பைலோஜெனியை தெரிந்து கொள்ள கீழ்கண்ட எந்த வரிசைகள் பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா? ஆன்சர் வந்து RRNA. இந்த RRNAவை நம்ம எப்படி சொல்லலாம்னா ரிபோசோமல், ஓகேவா, ரைபோசோமல், ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, சென்ட்ரோமியர்கள் எதற்கு தேவை அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ விலங்கு செல்லில் இருக்கக்கூடியது சென்ட்ரோமியர்கள். ஓகேவா? ஸோ குரோமோசோம்களை துருவ பகுதியை நோக்கி நகர்த்துவதற்கு இந்த சென்ட்ரோமியர்களுடைய வேலை வந்து மிக முக்கியமாக பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மறைமுக செல் பகுப்பை ஸோ கால்சின் மூலம் எந்த நிலையில் தடை செய்யலாம்? ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, மெட்டாபேஸ். ஓகேவா? ஸோ இந்த புரோநிலை, புரோபேஸ், புரோநிலை, மெட்டாநிலை, அடுத்தது அனாநிலை, அடுத்தது டீலோ நிலை. இந்த 4 நிலைகளும் எதில் காணப்படும்னா உங்களுக்கு மைட்டாசிஸில் தான் காணப்படும். மைட்டாசிஸில் தான் உங்களுக்கு வந்து காணப்படும். சரிங்களா? சோ அடுத்து வினா பார்க்கலாம். குன்றல் பகுப்பில் ஒத்த குரோமோசோம்கள் ஜோடி சேர்த்தலை இவ்வாறு அழைக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்னாப்சிஸ், ஜோடி சேர்த்தல் நம்ம வந்து சொல்லலாம். இந்த குன்றல் பகுப்பு எங்க நடைபெறும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியாசிஸ், மியாசிஸ். இவை எல்லாமே எதுல வரும்னா செல் டிவிஷன், செல் பகுப்புல வரும். சரிங்களா? அடுத்த வினா, பெரும்பாலான பூஞ்சைகளின் செல் சுவரில் காணக்கூடிய முக்கியமானதொரு பகுதி பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? சோ கைட்டின். கைட்டின் சொல்லக்கூடியது பூஞ்சைகளின் செல் சுவர். ஓகேவா? இதுவே தாவரத்தின் செல் சுவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவரத்தின் செல் சுவரா அமையும். பூஞ்சைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னு பாருங்க, மைக்காலஜி. சரிங்களா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். இந்திய பாசியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பாருங்க, MO பார்த்தசாரதி. பாசியை பத்தி படிப்பதற்கு என்ன பெயர்? பைக்காலஜி. ஓகே, சோ இதை பாத்துங்க. அடுத்தது MS சுவாமிநாதன். ஓகேவா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை.
இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவார். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பியோபைசி என்பது எந்த வகையான பாசியை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பழுப்பு பாசியை வந்து உங்களுக்கு குறிக்கும். ரைட்டா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடோன்னு சொல்லுவோம். ரோடோன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு சிவப்புன்னு சொல்லுவோம். சயனோ அப்படின்னு வந்தா நீலம். ஓகேவா? ஸோ குளோரோ அப்படின்னு சொல்லும்போது குளோரோ அப்படின்னு வந்தா உங்களுக்கு பச்சையை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, வேதியியலுக்கான நோபல் பரிசை பீட்டர் அக்ரோ என்பவரால் எந்த ஆண்டு பெறப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 2003. சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஜுராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பென்குயின். இந்த பென்குயிக்கு தான் வந்து இந்த ஜுராங் பறவைகள் பூங்கா வந்து பெயர் பெற்றது. ஸோ இது எங்க இருக்குன்னா, எந்த நாட்டில் இருக்குன்னா சிங்கப்பூர். சரி. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஓகேவா? ஸோ குளிர்கால உறக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டிவேஷன். ஆஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஈடுபடும் விலங்கு எதுனா வந்து உங்களுக்கு ஆமை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விலங்குகள் கடுமையான குளிரை தவிர்க்க எல்லா விதமான செயல்களையும், ஓகேவா? ஸோ எல்லா விதமான செயல்களையும் விடுத்து ஸோ அமைதியான ஒரு இடத்துல போயிட்டு உறங்க போயிடும். ஸோ இதை வந்து ஆஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு விலங்கு வந்து ஆமை. இதுவே கோடை காலம் உறக்கம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபர்னேஷன். ஓகே. கடுமையான வெப்பத்தை தவிர்த்து கொள்ள எல்லா விதமான செயல்களையும் விடுத்து ஒரு இடத்துல போயிட்டு அமைதியா உறங்குவது வந்து உங்களுக்கு என்னது ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு வந்து நத்தை. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். செல் பகுப்புக்கு உட்படக்கூடியது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மைட்டாசிஸ். இந்த செல் டிவிஷன்ல பாருங்க. ஸோ ஏ மைட்டாசிஸ், மியாசிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து செல் பகுப்புல தான் காணப்படும். அடுத்தது சுவாச நீர்மையான ஈமோகுளோபினை கொண்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல சுவாச நீர்மைன்னு சொல்றாங்களே, என்னன்னா ரத்தத்தில் ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு போறது, எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துட்டு போறது இந்த ஈமோகுளோபினுடைய பணி. அதாவது இந்த ஈமோகுளோபின் எங்க இருக்குதுன்னா ஆர்பிசி. ஓகேவா? ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரத்த சிவப்பணுக்கள். இப்படி இந்த ரத்த சிவப்பணுக்கள் நம்ம சொல்லும் போது இதுக்கு இன்னொரு பெயர் வந்து எரித்ரோசைட் அப்படின்னு வந்து பெயர். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, தோல் சூரிய ஒளியின் உதவியால் விட்டமின் டியை வந்து தயாரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோல் விட்டமின் டி தயாரிக்க எர்னோகோஸ்டால் என்னும் ஸ்டீராய்டு பயன்படுகிறது இயற்கையாகவே. ஸோ இதுவும் வந்து சரி. போத் ஆர் ரைட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க விட்டமின் டி இருக்கா, இந்த விட்டமின் டிக்கு வந்து என்ன பெயர்னா அறிவியல் பெயர் கால்சிபெரால். ஓகேவா? அடுத்த வினா, ஸோ மைட்டாசிஸின் உட்கரு பகுப்பை படிநிலைகளை சரியான நிலை ஏற்றுக்க. ஸோ முதல்ல வந்து ப்ரோ நிலை, அடுத்து மெட்டா நிலை, அடுத்து அனா நிலை, டீலோ நிலை. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டாசிஸ்ல வரும். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ எரித்ரோசைட் பற்றிய தகவல்களில் சரியானது என்ன? எரித்ரோசைட்னா என்னது? ஆர்பிசி. இதனுடைய ஆயுட்காலம் அல்லது வாழ்நாள் காலம் வந்து 120 நாட்கள். சரிங்களா? இங்க பாருங்க, முட்டை வடிவ வட்டமான இருபுறமும் குழிந்து தட்டு போன்றது இந்த எரித்ரோசைட். இது சரியே. அடுத்தது முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாது. இதுவும் சரியே. திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்கிறது. ஸோ இதுவும் சரி. அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அடுத்த வினா, மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்னன்னா 37 டிகிரி செல்சியஸ், 98 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நியூரான் வந்து பார்த்தீங்கன்னா
எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 3 பகுதிகளை வந்து உங்களுக்கு கொண்டிருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தோம். நியூரான் எது சம்பந்தப்பட்டது? நரம்பு சம்பந்தப்பட்டது. நரம்பு சம்பந்தப்பட்டது. இதை பற்றி படிப்பதற்கு நியூராலஜி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டான் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுக்கு காணப்படும். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, ஒத்த பண்புகளின் தரத்தை பெற்ற உயிரின குழு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சிற்றினம். ஸோ இது வந்து டாக்ஸினாமி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸினாமின்னு சொல்லக்கூடிய வகைப்பாடு. இந்த வகைப்பாட்டுகளை முதலில் பெயர் வைத்தவர் யாருன்னா காஸ்பர் பௌமின். இந்த காஸ்பர் பௌமின் தான் முதலில் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருப்பாரு? பெயர் வச்சிருப்பார். அதை எடுத்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றவர் வந்து பாத்தீங்கன்னா கார்லஸ் லினேயஸ். இந்த கார்லஸ் லினேயஸ் தான் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு வகைப்பாட்டியலை கொண்டு சென்று இருப்பார். சரியா? ஸோ இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நுரையீரலில் காணப்படும் திரவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா ஃப்ளூரைடு திரவம். சரியா? ஸோ நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உரைக்கு பெயர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரான்னு சொல்லக்கூடிய உரையிலான ஆனது. பெரிகார்டியல் திரவம் எங்கு காணப்படும்? பெரிகார்டியம் உரை இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய உரைக்கு பெயர் பெரிகார்டியம். ஸோ இவ்வாறு இந்த பெரிகார்டியத்தின் உரையில் சுரக்கக்கூடியது வந்து பெரிகார்டியல் திரவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த சினோவியல் இருக்கு பாத்தீங்களா? இந்த சினோவியல் எதனுடன் தொடர்புடையதுன்னா மூட்டுக்கள் வழியில் தொடர்புடையது. இந்த மூட்டுக்களுடைய எலும்புகளிடையே ஒரு பசை மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த பசை போன்ற இருக்கிறதுக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரவம் வந்து சுரக்கும். அது பேர் தான் இந்த சினோவியல். வயது ஆக ஆக இந்த பசையான இந்த சினோவியல் திரவம் வந்து சுரக்காம போயிடும். இந்த சினோவியல் எதனுடன் தொடர்புடையதுன்னா மூட்டுக்களுடன் தொடர்புடையது. ஓகேவா? ஸோ மூட்டுக்களுக்கு இடையே பசையை உருவாக்குவது. ஓகேவா? இந்த பசைக்கு பேர் தான் என்னது? சினோவியல் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். ஏடிபியின் விரிவாக்கம் என்ன? ஸோ அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், இதுதான் இதனுடைய விரிவாக்கம், அப்ரிவேஷன். ஓகேவா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். காற்றுள்ள சுவாசத்தில், ஓகேவா, காற்றுள்ள சுவாசத்தில் 36 ஏடிபிக்கள் வெளியிடப்படுகின்றன. ஓகேவா? அது மட்டும் இல்லாம செல்லின் ஆற்றல் நாணயம் எது? ஏடிபிக்கள் தான். ஓகேவா? அகைன் சொல்றேன் பாருங்க. ஏடிபியோடைய விரிவாக்கம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். காற்றுள்ள சுவாசத்தில் இவை வெளியிடப்படுகின்றன. எத்தனை? 36 ஏடிபிக்கள் வெளியிடப்படுகின்றன. அடுத்து வந்து பாருங்க, செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ஏடிபி. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இதுல பாயிண்ட். ஸோ அடுத்து வினா பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த இணை தவறானது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேவா? வைட்டமின் டி ரிக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எலும்பு சம்பந்தமான ஒரு நோய். ஓகேவா? இந்த விட்டமின் டிக்கு என்ன அறிவியல் பெயர்னா கால்சிபெரால். சூரிய ஒளி விட்டமின் நம்ம வந்து சொல்லுவோம். சூரிய ஒளியிலிருந்து நம்ம இந்த விட்டமின் வந்து சுரக்கும். அடுத்து தயமின் வந்து பாத்தீங்கன்னா பெரிபெரி நோய் சம்பந்தப்பட்டது. பெரிபெரின் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய். ஓகேவா? இந்த தயமினுடைய இன்னொரு பெயர், விட்டமினுடைய மற்றொரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் B1. சரிங்களா? வைட்டமின் கே குறைபாடு காரணமா என்ன நோய் ஏற்படும்னா ரத்தம் உறையாமை. ஹீமோஃபிலியா ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஹீமோஃபிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து ஏற்படும். மலட்டுத்தன்மை வந்து எந்த விட்டமின் பாருங்க? வைட்டமின் இ. நல்லா புரிஞ்சுக்கோ. வைட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை காரணமா ஏற்படும். ஸோ நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வைட்டமின் B3. இன்னொரு பெயர் தான் நியாசின். ஸோ பெல்லக்கரான்றது வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான நோய். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோல் சம்பந்தமா இது எல்லாமே வந்து பெல்லக்கரா நோய் தான்.
சரிங்களா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ முகுலம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முகுலம் எல்லாமே மூளையில தான் இருக்கும். மூளையை சுற்றி இருக்கக்கூடிய உறைக்கு பெயர் என்னன்னு கேட்பாங்க. மெனிஞ்சஸ். ஓகேவா? மெனிஞ்சஸ். ஸோ அடுத்த வினா, ஆஸ்துமா ஏற்பட காரணம் எது? சரிங்களா? ஸோ நுரையீரல் தொற்று தான். நுரையீரல் தொற்று காரணமாக தான் உங்களுக்கு ஆஸ்துமா ஏற்படும். ஸோ ஒரு நுரையீரலில் அதிகமான சளி இருந்தால் உங்களுக்கு ஆஸ்துமா வரும். ஸோ ஃப்ளூரான்னு சொல்லக்கூடியது நுரையீரல் சம்பந்தமானது தான். நுரையீரலுடைய உரையே நம்ம வந்து ஃப்ளூரா தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ரத்தப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வராது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். சிறுகுடல் மின்பகு பொருட்களை கடத்துதல் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இருக்கிறதுலே வந்து சிறுகுடலுடைய அளவு தான் வந்து அதிகம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோடினம், ஜிஜினம், இலியம் அப்படி சொல்லக்கூடிய 3 பகுதிகளை இந்த சிறுகுடல் வந்து கொண்டது. ஸோ மின்பகு பொருட்களை கடத்தக்கூடியது. ஸோ 3. அடுத்து வந்து பாருங்க கணையம். ஸோ கணையம் வந்து குளுக்கோஸை உட்கரித்தல். ஓகேவா? ஸோ 2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல். கல்லீரல் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. சரிங்களா? ஸோ அடுத்து பெருங்குடல். செரிமானம் மற்றும் உட்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுதான் நடைபெறும். பெருங்குடல் தான் நடைபெறும். சரிங்களா? 3, 2, 1, 4 ஆப்ஷன் பி. அடுத்த வினா, குடல் உறிஞ்சிகள் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஓகேவா? ஸோ என்னன்னா கொழுப்பு சேர்த்தலில் பங்கேற்கின்றன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து தவறு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ரத்தம் உறைதலில் பங்கேற்காதது எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ பில்லிரூபின். இந்த பில்லிரூபின் சொல்லக்கூடியது ஆர்பிசி செல்கள் சேதமடைந்தால் உருவாகும் மஞ்சள் நிற பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்பிசி செல்கள் சொல்லக்கூடிய எரித்ரோசைட் அல்லது இரத்த சிவப்பணுக்கள் சேதமடைந்தால் உருவாகக்கூடிய மஞ்சள் நிற பொருள் பில்லிரூபின். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரத்த உறைதலில் பங்கேற்காது. அடுத்த வினா, லிபேஸ், பெப்சின், ரெனின், டயலின் இது எல்லாமே எந்த பகுதியை சேர்ந்ததுன்னா இரைப்பை நொதிகள். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல டியோடினம், ஜிஜினம், இலியம் இது எல்லாமே சிறுகுடலின் பகுதிகளாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த வரிசையில இந்த பெப்சின், ரெனின், டயலின் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நொதிகள். எதனின் நொதிகள்? இரைப்பையின் நொதிகள். சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. லிபேஸ். இந்த லிபேஸ் சொல்லக்கூடியது லிப்பிடுகள். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்சின். பெப்சின் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரதம். அடுத்தது ரெனின். ரெனின் வந்து கேசின். ஓகேவா? டயலின் வந்து ஸ்டார்ச். 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. அடுத்த வினா, இதயத்தில் டப்பு ஒலி எதனால் ஏற்படுகிறது? ஓகேவா? அரைச்சந்திர வால்வுகள் மூடும் போது வந்து டப்பு ஒலி ஏற்படும். ஓகேவா? மேலும் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு, இந்த ரத்தம் வந்து செல்வதற்கு மிக முக்கியமா எதன் வழியா செல்லும்னா இதயத்துல தமனிகள் வழியா செல்லும். ஓகேவா? ஸோ தமனிகள் வழியா வந்து இதயத்தில் செல்லும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த வினா, குவினைன் எனப்படும் வேதிப்பொருள் எந்த நோய்க்கு நிவாரணியாக பயன்படுகிறது? ஓகேவா? ஸோ மலேரியா. ஸோ உலக மலேரியா எதிர்ப்பு நாளாக ஏப்ரல் 25 கடைபிடிப்போம். சரியா? ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா, ஒலி அலைகள் என்பவை என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒலி அலைகள் என்பவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் அலைகளாக அமையும். ஓகேவா? ஸோ ஒலியினை அளக்கூடிய அளவின் பெயர் என்னன்னா டெசிபல். ஓகே, நன்றி, வணக்கம்.